ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு கம்யூனிகேஷனே டிஃபர் ஆக போகுதுன்னா நம்ப போறீங்க. ஸோ ஆமாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வந்து நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது இன்னைக்கு டிமாண்டான ஒரு ஸ்கில். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா. ஆமாங்க. ஸோ ஸ்டோரி டெல்லிங்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்த கதையாக சொல்றதா ஸ்டோரி டெல்லிங். ஒரு படத்துல எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கதையை சொல்றாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டோரி டெல்லிங். உங்களோட பர்சனல் லைஃபோட டாக்குமெண்ட்ரியா ஒரு கண்டென்ட்ல பாக்குறீங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் ஸ்டோரி டெல்லிங். இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு ஒரு 4 டெக்னிக்ஸை, அது மட்டும் இல்லாம இது ஸ்டார்டிங் பிகினருக்கு இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னா ஹூக். இந்த ஹூக்குன்ற வேர்டே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த ஹூக்கை வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே நீங்க ஸ்டோரி டெல்லரா ஆகிறதுக்கான தயாராகிட்டீங்க. ஸோ பிகினர்ஸ் எப்போதுமே இந்த ஸ்டோரி டெல்லிங்ல ஹூக்கை தான் மறந்துடுவாங்க. ஹூக்குன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், அந்த படத்தோட கதையோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்றது தான் ஆடியன்ஸை என்கரேஜா வச்சுக்கும். நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்ல கூட நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கிறது தான் முக்கியம், எப்படி முடிக்கிறீங்கன்றது முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் எப்போதுமே ஹூக் பாயிண்டோட ஆரம்பிங்க. உங்களோட வேர்ட்ஸை அனலைஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம எதெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டா ஆடியன்ஸ் இருக்குமோ அதை வந்து டிசைட் பண்ணி நீங்க வந்து ஒரு ரைட்டிங்கா எழுதி அதை வந்து நீங்க ஆடியன்ஸுக்கு கொடுக்கறதுனால ஈஸியா ரீச் அவுட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் வந்து ரிலேட்டபிள் கேரக்டர். நீங்க பாக்குற படம், நீங்க பாக்குற நியூஸ் பேப்பர்ஸ், இதுல ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் கொண்டு வாங்க. நானும் இப்படிதான் வந்தேன், இது மாதிரி எங்க வீட்லயும் கஷ்டம் இருந்தது அப்படின்ற அவங்களோட ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளான விஷயத்த கேரக்டர் பில்ட் பண்ணுங்க. நீங்களும் அந்த கஷ்டத்துல இருந்து வந்த மாதிரி ஒரு கேரக்டரை ரியலிஸ்டிக்ஸா இமேஜின் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்க அந்த ஆடியன்ஸுக்கு பில்ட் பண்ணுங்க. ஸோ தேர்ட் டெக்னிக் என்னன்னா எமோஷனல். இன்னைக்கு நிறைய விஷயத்துல எமோஷனல் ஆகிற பீப்புள்ஸ் தான் அதிகம். ஸோ எமோஷன் அப்படின்றது நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கு. ஸோ நீங்க எதை பேசுறதுனாலும் எமோஷனலா கனெக்ட் பண்ணி பேசுங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனலா ரொம்ப ஆயிடுங்க அப்படின்னா நம்மளை டேமேஜ் பண்ணுவாங்க. ஸோ எமோஷனை அந்தந்த இடத்துல எங்கெங்க வைக்கணுமோ அந்த இடத்துல உங்க ஸ்பீச்ல வைங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, நீங்க பண்ற விஷயத்துல ப்ராப்ளம், அதாவது ஒரு கதையா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ப்ராப்ளம் மேக்கிங்க நீங்க கிரியேட்டிவா பண்ணணும். அதாவது ஸ்ட்ராட்டஜியா அதுதான். ஒரு கதை எப்படி தொடங்கும் அப்படின்னா பிரச்சனை தான் தொடங்கும். பிரச்சனையில இருந்து அவங்க எப்படி சொல்யூஷனா மேக் பண்றாங்க அப்படின்றதுதான் அந்த கதையாவே இருக்கும். ஸோ உங்க கதையில எப்போதுமே பிரச்சனை இருக்கணும். அதே மாதிரி டிசிஷன், அதாவது ட்விஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ட்விஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, என்னால அந்த வயசுல நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற போது அந்த ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இவர் எடுத்திருப்பாரோ எடுத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸை அவங்களா ரிலேட்டபிளா கிரியேட் பண்ணி, அவங்க இமேஜின் பண்ணி அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுறதா இந்த 15 பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்பீச்சில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே போய் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிடாதீங்க. ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், அது மட்டும் ஒரு சோசியலில் நீங்கள் பேசுகிற விஷயத்த ஸ்டோரி ஃபார்மாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அதே மாதிரி இது எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு கேட்குறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டா, அதே மாதிரி இந்த டெக்னிக்ஸ், ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது ஈஸியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கணும். அதை கேட்டு உங்கள் லைஃப்பில் ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஸ்டோரி டெல்லிங் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது வெரி வெரி ஈஸி. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அதை ஆக்ஷனபுளாக எடுக்கும்போது தான் அது உங்களுக்கு ரிலேட்டபிளாக வரும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டே அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போதோ தடுமாறும் போதோ இந்த விஷயம் உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியன்ஸு ஈஸியாக ரீச் அவுட் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் எப்படி கற்றுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், டெக்னிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் பை பை, ஐம் பிரவீன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க.